நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில உங்களுக்காக ஒரு அருமையான கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த கதையோட கருவை நான் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்கர் அப்படின்ற ஒரு ராஜ்யம் இருக்கு. இந்த இடத்துல அன்பிகா அப்படின்ற ஒரு இளவரசி இருக்காங்க. இவங்களுக்கு இப்ப கல்யாணத்துக்காக இளவரசரை பார்த்துட்டு இருக்காங்க. இளவரசரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவரா இருக்கணும், நல்லா வீரம் மிக்கவரா இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வேணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க. எதுவுமே சரியா செட் ஆக மாட்டேங்குது. அப்பா இருக்காருல, ஒரு யோசனையை சொல்றாரு. அன்பிகான்ற அவரோட பொண்ணுக்கு ஒரு யோசனையை சொல்றாரு. அந்த யோசனையை இவங்களுமே செயல்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அது என்ன யோசனை? அதை செயல்படுத்துறது மூலியமா இவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஒரு இளவரசரை பார்த்து திருமணம் முடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அந்த கதைகளும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். ராஜ்கர் அப்படின்ற ஒரு ராஜ்யம் இருக்கு. ஓரளவுக்கு பெரிய ராஜ்யம் தான். நிறைய ராஜ்யங்களா பிரிஞ்சிருக்கிறதுல ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவங்களா தான் இவங்க இருப்பாங்க. அப்பா ராஜாவா இருக்காரு, அம்மா ராணியா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இளவரசி. ஒரே பொண்ணு தான் இவங்க. அதாவது அந்த ராஜா ராணிக்கு இவங்க ஒரே பொண்ணா தான் இருப்பாங்க. இவங்க பேர் அன்பிகா. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா தான் நடந்துப்பாங்க. இப்ப என்னன்னா, இவங்க எல்லாம் நமக்கு கீழன்றதுக்காக அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறது, அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்டயே ரொம்ப அன்பா தான் பழகிட்டு இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இளவரசர் வேணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவர் நல்லவரா இருக்கணும், பண்பானவரா இருக்கணும், இதை தாண்டி வீரம் மிக்கவரா இருக்கணும்ன்ற மாதிரி இவங்களுக்கு நிறைய ஆசைலாம் இருக்கு. அப்பாவும் இவங்களுக்காக நிறைய ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. என்னமோ தெரியல, அன்பிகாக்கு எந்த இளவரசர்களையும் பிடிக்க மாட்டேங்குது. அப்பா நிறைய பேரை இது வரைக்கும் பார்த்திருக்காரு. எல்லாரையும் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அவங்கள பத்தி எனக்கு முழுசா தெரியல. இப்ப பாக்குறத வச்சு முழுசா எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நீங்க சொல்லும் போது வீரம் மிக்கவர் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அந்த வீரத்தை நான் கண்ணால பாக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ சொல்றதும் சரிதான் அப்படின்ற மாதிரி ராஜாவும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராஜா இருக்காருல்ல, அப்ப வேற ஒரு யோசனையை நம்ம பண்ணலாமா? அதாவது இப்ப நீ புதுசா ஒரு ராஜ்யத்துக்கு போ. அந்த ராஜ்யத்துல நீ இளவரசின்றது யாருக்கும் தெரியாது. நம்ம ராஜ்யத்தை பத்தி அவங்களுக்கு முழுசா தெரியாது இல்ல. அதனால நீ இளவரசின்றதெல்லாம் தெரியாது. சாதாரண பெண் மாதிரி, ஒரு குயவர் பெண் மாதிரி அந்த இடத்துக்கு போ. அங்க அவரை சுத்தி பாக்குறதுக்கு வருவாரு. இளவரசர் கண்டிப்பா சுத்தி பாக்குறதுக்கு எல்லாம் வருவாரு. அப்ப அவரை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கோ. அது மூலியமா அந்த இளவரசரை பிடிச்சா நீ மனம் முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நான் நடத்துறேன். அப்படி இல்லைன்னா வேற ஒரு ராஜ்யத்துக்கு போய் இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜ்யமா ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லும் போது இது கரெக்டா இவங்களுக்கு படுது. ஆமா, ஒரு இளவரசரை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். அவர் பண்பானவரா, அதே மாதிரி சண்டை நல்லா போடுறாரா, இதை தாண்டி அன்பா எல்லாரையும் பார்த்துப்பாரா, இது எல்லாத்தையும் நம்ம இப்படி பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. ஆனா ராணி இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் தேவையில்லாத முயற்சி. அப்படி போகும்போது உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னும் போது, ஆபத்து வந்தா என்னால சமாளிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அன்பிகா கேட்கிறாங்க. ஏன்னா அன்பிகாவை பொறுத்த வரைக்கும் வால் சண்டை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. என் பொண்ணை பத்தி எல்லாம் கவலையே கிடையாதுன்ற மாதிரி ராஜா சொல்றாரு. இவங்களுக்குமே இந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இப்படி பண்ணாதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை என்னால தேர்ந்தெடுக்க முடியும். நீங்க சொல்றது சரிதான்ப்பா. என்னோட துணைக்காக நான் 2 பேரை கூட்டிட்டு போய்க்கிறேன். ஏன்னா இவங்க பண்ண போற டிராமாக்கு ஒரு 2-3 பேர் தேவையில்ல. அந்த மாதிரி கூட்டு போய்க்கலான்ற மாதிரி இவங்களுமே முடிவு பண்றாங்க. இவங்க கிட்ட பணிப்பெண்களா ஒரு வயசான லேடி இருப்பாங்க. அவங்கள கூட்டு போறாங்க. வேற ஒரு பொண்ணையும் கூட்டு போறாங்க. அதாவது கேட்டா அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கலான்றதுக்காக தான் கூட்டு போறாங்க. இவங்களுக்கு பக்கத்துலயே தேவ்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ராஜ்யம் இருக்கும். கொஞ்சம் தள்ளி தான் தேவ்கர் ராஜ்யம் இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போனா என்னன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி, அந்த இடத்துல முதல்ல ட்ரை பண்ணு, அங்க செட் ஆனா பாரு, இல்லனா அடுத்த ராஜ்யத்துல போய் ட்ரை பண்ணு. இதே விஷயத்த நீ பண்ணு, கவனமா இரு. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இவங்க 2 பேர்ல யார்கிட்டயாவது தகவலை கொடு, நான் உடனே என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. என்னப்பா நீங்களும் அம்மா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பிரச்சனை வந்தா என்னாலேயே ஃபேஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கும்போது, நம்பிக்கை இருக்குமா, இருந்தாலுமே ஒரு அப்பாவா எனக்கு சில கவலை இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன்னும் போது சரின்ற மாதிரி அன்பிகாவும் ஏத்துக்கிறாங்க. தேவ்கர்னு ஒரு ராஜ்யம் இருக்கதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ராஜ்யத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல பானை செய்யற மாதிரியான வேலையை ஆரம்பிக்கலான்ற மாதிரி இவங்களுமே ஒரு குடிசை எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடிசையை ஒருத்தர் கிட்ட இருந்து இவங்க வாடகை மாதிரி தான் வாங்கி அந்த இடத்துல இவங்க 3 பேருமே தங்கி அந்த குயவர்கள் பண்ற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பானை ரெடி பண்ணி விற்கிற வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே கவனிக்கிறாங்க. இளவரசர் வந்தா அவரை கவனிக்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இளவரசர் வருவாரா, இங்கெல்லாம் வருவாரான்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இவங்க நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வியாபாரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இளவரசர் அப்படி வரும்போது தெரியாதனமா இவங்களோட பானை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இடிச்சு கீழே தள்ளிடுவாரு. அதுல நிறைய பானை கீழே விழுந்து உடஞ்சிருது.
இவங்களுக்கு இளவரசர்ன்றதுலாம் தெரியாது. அவர் யாரோ நினைச்சு சட்டுன்னு இவங்களுமே கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இருக்காங்கல்ல, இவர் தான் இந்த ராஜ்யத்தோட இளவரசரு, ஆரியவீர் இவரோட பேரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இளவரசரா இருந்தா என்னன்ற மாதிரி இவங்களுமே பேசுறாங்க. அதாவது இளவரசர்னு சொன்னா எல்லாருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இளவரசரா இருந்தா கூட என்ன, இவர் தானே என்னோட பானையை உடைச்சாரு, இவர் மேலதானே தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. சுத்தி இருக்க காவலாளிங்கெல்லாம் வந்து பயங்கரமா மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன நீ இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்க, இளவரசர்கிட்டயே இப்படிதான் பேசுவியான்ற மாதிரிலாம் பேசும்போது, ஆனா வந்து அந்த இளவரசர் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாரு. ஆரியவீர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு எதுக்காக மிரட்டுறீங்க, அந்த பொண்ணு கேட்டது நியாயம் தானே, என் மேலதான் தவறுன்ற மாதிரி அவருமே ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கான காசு எவ்வளவோ நான் அந்த விஷயத்த தந்துடுறேன்னும் போது, காசெல்லாம் தரக்கூடாது, இதை நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஐடியால தானே வந்திருக்காங்க. அதனால நீங்களே தான் செஞ்சு தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. கூட இருக்க அந்த பணிப்பெண்களுக்கு பயமா இருக்கு. அதாவது அம்மாவா நடிக்கிறவங்களுக்கும் தங்கச்சியா நடிக்கிறவங்களுக்கும் பயமா இருக்கு. இவன் என்ன இளவரசரியை செஞ்சு தர சொல்றா, பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து அந்த ஆரியவீரை பொறுத்த வரைக்கும் நல்ல டைப்பா இருப்பாரு. சரி செஞ்சு தரணும் அவ்வளவுதானே, நான் செஞ்சு தரேன், ஆனா எனக்கு செய்யலாம் தெரியாது, நான் செஞ்சேன்னா நிறைய வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு, பரவாயில்லையா அப்படின்னும் போது, பரவாயில்ல இந்த 3-4 பானையை நீங்க கண்டிப்பா செய்யணும் போது இவங்களுமே சொல்லி தந்து அவரை செய்ய வச்சிட்டு இருக்காங்க. அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்குமே இந்த பொண்ணோட தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு பரவாயில்லையே, இளவரசர்னா எல்லாருமே பயந்து விலகி போயிடுவாங்க, ஆனா இந்த பொண்ணு தைரியமா நம்ம கிட்டயே பேசுறாளே அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப இளவரசர் இருக்கார்ல, அந்த பொண்ணை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்களுமே விசாரிச்ச தகவலை சொல்றாங்க. அது எல்லாமே வந்து இவங்களா உருவாக்கின தகவலா இருக்கும். அன்பிகா இந்த ஊருக்கு வரும்போதே உருவாக்கின தகவலா இருக்கும். அது என்னன்னா, அம்மா 2 பொண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க, 1 மாசம் கூட ஆவல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதுதான் உண்மையான தகவல் போல அப்படின்ற மாதிரி இவருமே, அதாவது இந்த ஆரியவீருமே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆரியவீருக்கு திரும்பி அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நம்ம ஏற்கனவே சந்தையில வச்சு பார்த்தோம். இப்ப அந்த பொண்ணை பார்க்கணுன்றதுக்காக அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்பிகாவை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு 3 பசங்க பேசிட்டு இருக்காங்க. அக்கா தங்கச்சி போறாங்க போலன்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, இவங்க தான் தைரியமான ஆளாச்சுல, கிண்டல் பண்ணு இப்ப கிண்டல் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அட்டாக் பண்ற மாதிரிலாம் வராங்க. அதுல அந்த பசங்க பயந்து அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த ஆரியவீர் இருக்காருல, லாங்ல இருந்து பாக்குறாரு. இவ்வளவு தைரியமான பொண்ணா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. கல்யாணம் பண்ணா, அதாவது கட்டினா இவ்வளவுதான் கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்க ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவ சாதாரண பொண்ணு, உங்க அப்பா ராஜா எப்படி ஒத்துப்பாரு, நீங்க தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த அன்விகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிசையா வாடகை எடுத்து தங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. என்ன பிரச்சனைனா, அவர் வந்து ஏற்கனவே சொன்ன காசை காட்டிலும் அதிகமா காசை கேட்கிறாரு. அன்விகாக்கு அந்த காசு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அன்விகா நம்ம எதுக்காக அப்படி தரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்கிட்ட இவ்வளவு தானே பேசுனீங்க, நான் அதை மீறி தர முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. தர முடியாதுன்னா இதுக்கப்புறம் என் குடிசையில இருக்கக்கூடாது, முதல்ல குடிசையை விட்டு வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் எப்பவுமே வந்து இவங்களை பாக்குறதுக்காக ஆரியவீர் வந்துட்டு இருக்காருல, அந்த மாதிரி வந்தவர் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. சட்டுன்னு அந்த இடத்துக்கு வராரு. இதை பாக்குற அந்த முதலாளியும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ இளவரசர் பார்த்துட்டாரே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த முதலாளி மேல தப்பு இருக்கிறது தெரிய வருது. ஓஹோ இப்படிதான் எல்லார்கிட்டயும் நீ வந்து அதிகமா காசை வாங்குறியா, ஏமாத்தி காசை வாங்குறியா, உன் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், நீ வான்ற மாதிரி ஆளுங்களை விட்டு லாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அன்விகாவும் வந்து உதவி செஞ்சிருக்காருல, அதனால நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ நீங்க நன்றி எல்லாம் கூட சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி இவருமே கிண்டல் பண்றாரு. அவங்க ஜாலியா பேசுறாங்கன்றதுனால இவருமே அவங்க கூட ஜாலியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ரொம்பவே அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருது. அடிக்கடி இவங்களை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. நமக்குமே இந்த இளவரசரை பிடிச்சிருக்கு, இவருக்குமே நம்மள பிடிச்சிருக்கு போல, அடிக்கடி பாக்குறதுக்காக வராருன்ட்டு. சோ கூட வந்து தங்கச்சி மாதிரி நடிக்கிறவங்களும், என்ன இளவரசி நீங்க காதல்ல விழுந்துட்டீங்க போலியே அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அடிக்கடி சந்திக்கிறதுக்காக வராருல, ஒரு ஸ்டேஜ்ல வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இவங்க செக் பண்றதுக்காக ஒரு பிட்ட போடுறாங்க. யாரே நம்ம அன்விகா செக் பண்றதுக்காக ஒரு பிட்ட போடுறாங்க. அது என்னன்னா வந்து, நான் வந்து சாதாரண பொண்ணு, இந்த மாதிரி சாதாரண பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ராஜாவும் ராணியும் சம்மதிப்பாங்களா, அவங்களாம் சம்மதிக்க மாட்டாங்க, நம்ம வேணா இதெல்லாம் நம்மளுக்குள்ள செட் ஆகாதுன்னும் போது, இல்ல இல்ல என் பேரண்ட்ஸ் நான் கேட்டா சம்மதிப்பாங்க, அவங்க மனசை மாத்துறது என்னோட வேலை,
உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுன்னும் போது எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்ன்ற மாதிரி இவங்களுமே டைம் வாங்குற மாதிரி வாங்கிடுறாங்க. இவரு ராஜா ராணிய சம்மதிக்க வைக்கணும்ல. ராஜா ராணி வந்து இளவரசிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல எல்லா இளவரசிகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல இல்ல எனக்கு இளவரசி எல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சாதாரண ஒரு பொண்ணை பத்தி சொல்றாரு. அன்விகா இவரை பொறுத்த வரைக்கும் சாதாரண பொண்ணு தானே. அந்த பொண்ணை பத்தி சொல்லும் போது இது சாதாரணமா பானை செய்யற ஒரு பொண்ணை நீ வந்து திருமணம் பண்ணுவ, அதை நான் பாப்பனா, இதெல்லாம் சரி வராது. நம்ம வேற ஒரு ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர் கிட்ட நல்ல டைப் வச்சுக்கணும், அதாவது அவங்க கூட நம்ம ஒத்துமையா இருக்கணும், அப்பதான் நம்ம பலத்தை பெருக்க முடியும். அங்க இருக்கிற இளவரசியை நீ கல்யாணம் பண்ணாதான் சரியா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ராஜா சொல்றாரு. இல்ல இல்ல எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இவருமே வந்து அடிக்கடி வந்து இவங்களை பாக்குறதுக்காக வராது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்குமே உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா உங்க ராஜா ராணி சம்மதிச்சிட்டாங்களான்னு கேட்கும்போது அவங்க சம்மதிச்சிருவாங்க, அதாவது அவங்க சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதை சொல்ல மாட்டாரு, அவங்க சீக்கிரமே சம்மதிச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது சரி பையன் ஆசைப்படுறான், பையன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணையே நம்ம மருமகளா கொண்டு வந்துடலாம், அதாவது இந்த இடத்தோட இளவரசியா கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அன்விகாவோட அம்மாவா நடிக்கிறது பணிப்பெண் தானே. அந்த பணிப்பெண் கிட்ட பேசுறதுக்காக அந்த ராஜா வந்துடுறாரு. இந்த மாதிரி என் பையனுக்கு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவங்களுமே சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே கல்யாணமே முடிவாயிருது. இத பத்தி கூட அன்விகா என்ன பண்றாங்கன்னா இவங்களோட அப்பாவான ராஜா கிட்ட சொல்ல மாட்டாங்க, ராணி கிட்ட சொல்ல மாட்டாங்க. சரி நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு போவோம், எப்படி நடத்துறாங்கன்றது இருக்குல்ல, அதையும் நம்ம செக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே கிராண்டா கல்யாணம் நடக்குது. மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து அந்த அரண்மனைக்கும் கூட்டு போறாங்க. யார அன்விகா ராணியா மாறிட்டாங்கல்ல, அதாவது இளவரசியா மாறிட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு எல்லாம் கூட்டு போறாங்க. ரொம்ப நல்ல விதமா ட்ரீட் பண்றாங்க. இது இவங்களுக்குமே பிடிச்சிருக்கு. ஒரு வாட்டி அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா வாழ்க்கையும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல கத்தி சண்டை பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. முதல்ல வந்து இவர் தான் கத்தி சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த அன்விகா என்ன பண்றாங்கன்னா நானும் வரேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து கத்தி சண்டை போடுறாங்க. அவங்க கத்தி சண்டை போடும் போது இவருக்கு வந்து இவன் நார்மல் பொண்ணு இல்லைன்ற மாதிரி டவுட் வந்துருது. ஏன்னா பயங்கரமா கத்தி சண்டை போடுறாங்க. ஏன்னா நிறைய ராஜ்யத்துல இளவரசிகள் கூட வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி இவ ஒருவேளை ராஜ குடும்பத்தை சேர்ந்தவளா இல்லைன்னா வந்து இந்த போர் தளபதிகள் இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணான்ற ஆங்கிள் யோசிக்கிறது. இவன் நார்மல் பொண்ணு இல்ல, அதாவது பானை செய்யறது இவ வேலையா இருக்க வாய்ப்பு இல்ல, அதை தாண்டி இவளுக்கு நிறைய ஸ்கில் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பெருசா கேட்டுக்க மாட்டாரு. சரி நார்மலா இவ சண்டை போடுறா போலன்னு பெருசா கேட்டுக்க மாட்டாரு. இந்த மாதிரி நிலைமையில வேற ஒரு இந்த படையே வந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அதாவது இவங்களுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் ஆளுங்க பாப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா பக்கத்து ராஜ்யத்துல இருக்கவங்க இந்த இடத்துக்கு போர் புரியறதுக்கு வராங்களா என்னன்னு தெரியல, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இது தெரிஞ்சோன்னா இளவரசர் ஷாக் ஆவறாரு, ராஜாவும் ஷாக் ஆவறாரு. நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே தயாரா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கும் போது எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க வராங்கன்னா ராஜ்கர் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க தான் வராங்க. அது யாருன்னா அன்விகாவோட ராஜ்யத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம ராஜ்யத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற இவங்களுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அப்பதான் கூட இருக்க அந்த ரெண்டு பெண்கள் இருக்காங்கல்ல, கல்யாணமே ஆனதுக்கு அப்புறம் எப்படி சொல்லாம இருக்க முடியும், நாங்க தான் தகவலை கொடுத்தோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வரது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்விகாவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. அவங்க சண்டைக்கு வரலன்றது ஒரு ஸ்டேஜ்ல தெரிஞ்சிருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் குரூப்பா பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. வரவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கான ஏற்பாடோட வராங்க. அதாவது வந்து அந்த பழம் மாத்துறது இதெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அதுக்கான ஏற்பாடோட வந்தோடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன இவங்க ஒருவேளை இளவரசரை கேட்டு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பேச ஆரம்பிக்கும் போது நாங்க இளவரசரை கேட்டுலாம் வரல, ஏன்னா இளவரசரை ஏற்கனவே என்னோட பொண்ணு திருமணம் பண்ணிட்டால அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இது திருமணம் பண்ணிட்டாளா அப்படின்னு ஷாக் ஆகும் போது அன்விகா வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரிய வருது. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி ராஜாவும் கேட்கிறாரு. அதே சமயம் ஆரிய வீரம் கேட்கிறாரு. இவங்களுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பண்பானவர், வீரமானவர், அதே சமயம் வந்து ரொம்ப நல்லவரை தேடிட்டு இருந்தேன், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க நடந்துகிட்ட விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்கன்னும் போது இல்ல இல்ல நீ பண்ணது சரிதான், எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா வந்து நீ இப்பெல்லாம் பண்ணலன்னா உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஆரிய வீரம் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் பெற்றோருமே சந்தோஷப்படுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் நோட்டிபிகேஷனா வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வரேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.